இன்னைக்கு ஒரு சூப்பரான சவுத் கொரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய பேர் ஃபேப்ரிகேட்டட் சிட்டி. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோவுக்கு அம்மா மட்டும்தான். அவருக்கு வேலை கிடைக்காத காரணத்தினால அம்மா சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நாள் ஃபுல்லாக வீடியோ கேம் விளையாடுறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காரு. பப்ஜியில் எப்படி டீம் வச்சு விளையாடுவாங்களோ அதே மாதிரி பப்ஜி ஸ்டைலில் இவர் விளையாடுற கேமில் ஆன்லைனில் இவருக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்குது. அந்த டீமோட தான் இவர் அந்த கேமை விளையாடுவார். ஆன்லைனில் மட்டும்தான் அவங்க எல்லாருமே இவர் மீட் பண்ணுவார். மற்றபடி ஆன்லைன் டீமில் இருக்கிற யாரையுமே இது வரைக்கும் அவர் நேரில் பார்த்ததே இல்லை. டெய்லியும் இப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு நாள் ஹீரோ வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்க அந்த டைமில் திடீர்னு ஒரு போலீஸ் படையே வந்து நம்ம ஹீரோவை அடித்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஹீரோ ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான், இவன் ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஹீரோ இப்படி பண்ணல அப்படின்னு. ஆனால் ஹீரோக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இவர் தான் இந்த தப்பை பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஹீரோட அம்மாவும் தான் பையன் நிரபராதி அப்படின்னு போராடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நியாயமே கிடைக்கல. தப்பு பண்ணாத தன்னோட பையனை ஜெயிலில் வச்சுட்டாங்களே அப்படிங்கிற வேதனையிலே அம்மா இறந்துடுறாங்க. தன்னோட அம்மா இறந்த நியூஸ் கேட்டு ஹீரோ ஒரு பக்கமான மாஸ்டர் பிளான் போட்டு ஜெயிலிருந்து தப்பிக்கிறாரு. ஜெயிலிருந்து தப்பிச்ச ஹீரோ அடுத்தடுத்து பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன, நான் கொலை பண்ணலை, நான் ஒரு நல்லவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஹீரோ எடுத்த முயற்சிகள் என்ன, ஜெயிலில் ஹீரோவுக்கு நடந்த டார்ச்சர் என்ன, ஹீரோட ஆன்லைன் கேம் டீம்மேட்ஸ்லாம் ஹீரோவுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணாங்க, ஹீரோ கொலை பண்ணதா சொன்ன அந்த பொண்ணை உண்மையிலே யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சானா, அந்த கொலைகாரனை தேடி போன ஹீரோவுக்கு தெரிய வந்த உண்மைகள் என்ன, அந்த உண்மைக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய கிரைமை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சான், இந்த கிரைமுக்கெல்லாம் காரணமான மாஸ்டர் மைண்ட் வில்லன் யாரு அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இந்த படம் இருக்கும் அப்படின்னு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாகவும் ரொம்பவே சூப்பராகவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு சூப்பரான ஸ்டோரி, பக்காவான ஸ்க்ரீன் பிளே. படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸும் அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டோட்டலாக சொல்லணும்னா ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ், த்ரில்லர், சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் படம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படம் தமிழில் போட யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்லை. ஒரு சூப்பரான தரமான ஆக்ஷன் படம். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.